ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். டெய்லி நான் செய்கிற பூஜையை பார்க்கலாம். இன்றைக்கி முதல்ல சாமி படங்களை எல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவேன். சாமி படங்களை டெய்லி க்ளீன் பண்ண மாட்டேன். வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிடுவேன். நேற்று போட்ட கோலம் மாவில் கொஞ்சம் பச்சரிசி மாவை கலந்து வச்சுட்டா கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் கோலம் போட்டால். அதுதான் நான் போட்டிருக்கேன். பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சுட்டேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து ஷிங்கில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் சிம்பிளாக சபீனா தான். பித்தளை பாத்திரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் புளியை தேய்ச்சிட்டு நார்மலாக எப்பவும் சிம்பிளாக கழுவி விட்டுடுவேன். ஏன்னா டெய்லி வந்து க்ளீன் பண்ணுவேன் இல்லையா, ஸோ அதனால் நானும் வாரத்தில் 2 நாள் தான் க்ளீன் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எதுக்கு டெய்லி பண்ணுறேன்னா, கார்ப்பரேஷன் வாட்ரு வந்து ஒரு மாதமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் டெய்லி க்ளீன் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் பொடியோடு ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு கலந்து பொடி செஞ்ச இந்த பவுடர் கொஞ்சம், ஜவ்வாது ஒரு சிட்டிகை, பச்சை கற்பூரம் இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்குவேன் வாசனைக்கோசம், சந்தனம் ஒரு சிட்டிகை, எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி விட்டு. பன்னீர் இல்லை இன்றைக்கி என்கிட்ட, தீர்ந்து போயிடுச்சு, வாங்கி வைக்கணும். இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வாசனை இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நாள் எல்லாம் இருக்கும். அதனால் டெய்லி கொஞ்சம் பால் மாறாமல் இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுடுவேன். மஞ்சள் வச்சாச்சு, இப்போ அடுத்து குங்குமம் வச்சிடலாம். இந்த மனை மேலே தான் காமாட்சி அம்மா விளக்கை வந்து வச்சிடுவேன். கட்டி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. எல்லா பாத்திரங்களையும் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அந்தந்த இடத்துல. இந்த பெல்லில் இருக்கிற நந்தி முகம் நேராக சிவன் படத்துக்கு நேராக பார்க்குற மாதிரி வந்து வைப்பேன். வெள்ளி பித்தளை எத்தனை விளக்கு இருந்தாலும் ஒரு மண் விளக்கு வீட்டில் வந்து வைக்கிறது நல்லது. தட்டில் கொஞ்சம் அரிசி போட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் பச்சரிசி போட்டு எப்போவுமே வைக்கிறது எல்லா விளக்குக்கும். டெய்லி கொஞ்சம் அச்சதை செய்து கொஞ்சம் சாமி படத்துக்கெல்லாம் கொஞ்சம் போட்டு விட்டுருவேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கும் மங்களகரமாக இருக்கும். அன்னபூர்ணிய விக்கிரகத்துக்கு கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் அரிசி போட்டு உட்கார வச்சுடுவேன். ரொம்ப பெருசெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன விக்கிரகம்தான். அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. இந்த மா இலை எதுக்குன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி வந்து அமாவாசை ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி வந்து கிடைச்சா மா இலை மாத்திரம் வச்சுடுவேன், தோரணம் வைக்க மாட்டேன். இன்றைக்கி வந்து அமாவாசைன்றதுனால கொஞ்சம் மாவிலை தோரணம் வச்சாச்சு. 2 பக்கமும் வாசப்படிக்கு பூவெல்லாம் வச்சாச்சு. இன்றைக்கி கோலம் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அமாவாசைன்றதுனால
பெரியவங்க கோலம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அமாவாசைக்கு மாத்திரம் கோலம் போட மாட்டேன். வீட்டு பூஜை அறையிலையும் கொஞ்சம் மா இலை வச்சாச்சு. பூவெல்லாம் சாமி படத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிடலாம். இந்த பூ இப்படி அழகாக நிற்கிறதுக்கு காரணமே பின்னால் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன். இல்லைன்னா இந்த மாதிரி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். பெருமாள் படத்துக்கும் அப்படியே வச்சு விட்டாச்சு. எங்கள் வீட்டில் பெருமாள் எப்போவுமே அலங்கார பிரியர் தான். ஸ்ரீதேவி தாயாருக்கும் பூதேவி தாயாருக்கும் சேர்த்து இந்த சாமந்தி பூ அங்கே நடுவில் வச்சுடுவேன். இந்த ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு சின்னதாக ஒரு பூ ஒன்று போட்டு வச்சுடுவேன். அப்படியே எல்லா விளக்குக்கும் ஒவ்வொரு பூ வச்சுட்டு அவ்வளோதான் முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சிடுச்சு. இது குபேர சிலை சின்னதாக பீங்கானில் வாங்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். அமாவாசைங்கிறதுனால நான் வீடியோ எடுக்கலை பூஜை பண்ணும்போது. இன்னொரு நாள் கற்பூர ஆரத்தி எடுக்கிறதையும் வீடியோவாக எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.